நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாக்கலாங்களா? மதியம் வெடிச்சு சாதம் மீந்து போச்சுங்க. அப்போ அதை வச்சுட்டு நாம எப்படி கோதுமை மாவை சேர்த்து அதை சுவையா ஒரு வேஸ்ட் ஆகாம அந்த சாதத்தை வச்சு ஒரு போண்டா ஐட்டம். திடீர்னு வீட்டுல விருந்தாளி வந்துட்டானா ஆனா ஒண்ணுமே இல்லையே யோசிக்க வேணாம், ஒரு கைப்பிடி சாதம் இருந்தா போதுங்க. நம்ம அதுல கோதுமை மாவு போட்டு எப்படி போண்டா செய்யறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தியானம் வெடிச்ச சாதம் இருக்குங்க. அது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த போண்டா போடும் போது கரெக்டான ஸ்டேஜ் வரும். ரொம்ப உதிரியா இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு லைட்டா ஒரு பல்ஸ் மோடு மட்டும் போடுங்க, ரொம்ப கூழாக்கிடாதீங்க. அவ்வளோதாங்க. இதை பாருங்க, நல்லா ஒரே கையில் மேஷ் பண்ணாவே மேஷ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது கூட என்னென்ன கலக்கலான்றதை பார்க்கலாம். அப்படியே வெயிட் பண்ணுங்க. இதோ வரேன். கோதுமை மாவுங்க 2 ஸ்பூன். இது நம்ம நீங்க எந்த அளவுக்கு அரிசி சாதத்தை இன்க்ரீஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மிளகாய் தூள், அதுக்கடுத்தது வெங்காயம், புதினா தழை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கலாங்க. நம்ம இப்போ எண்ணெயை ரெடியா வச்சிருவோம். தண்ணி தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. மாவை பிசைஞ்சிட்டு நான் சொல்றேன். நம்ம கலர் வேணும்னா தனி மிளகாய் தூள் சொல்லுவோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் கலர் கொடுக்கும் நமக்கு. அது கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா காரமும் நல்லா இருக்கும். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்றதும் ஆட் பண்ணாதும் உங்களோட விருப்பம் தாங்க. தேவை இருந்தா தண்ணி தெளிச்சுக்குங்க, தேவை இல்லைன்னா நம்ம இப்படி கையில எந்த மாவு எந்த டிஷ்ஷுக்கு நீங்க பிசைஞ்சாலுங்க இது பாருங்க ஒரே பாலா வருது பாருங்க. இதுதாங்க டிப்ஸ். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நாம கரெக்டான இதுல பிணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். தூக்கி போட்டு அது கேட்ச் பிடிக்கணுங்க. இப்போ நம்மளோட பகோடா போடுறதுக்கான மாவு பதம் கரெக்டா இருக்கு. இங்க எண்ணெய் பக்கத்துல காஞ்சிக்கிட்டு இருக்கு. போடலாமா? வரீங்களா? பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எண்ணெய் சுட்டு காஞ்ச பிறகு என்ன பண்ணணும்? சிம்ல வச்சிருங்க. இதுக்கு ஒன்றும் ஷேப்லாம் அவசியம் இல்லைங்க. நீங்க அப்படியே உருண்டையா கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். குழந்தைங்களுக்கு கோதுமை மாவு நம்ம இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். அரிசி மாவுல கூட செய்யலாங்க. கோதுமை மாவு அரிசியில போட்டு செய்யலாம், கடலை மாவு கலந்து செய்யலாம். இதுலயே நம்ம அடை தட்டி கொடுக்கலாம், வடை தட்டி கொடுக்கலாம். வடைன்னா அரிசி மாவு யூஸ் பண்ணணுங்க, பகோடானா கோதுமை மாவு யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சத்தா சாப்பிட்ருவாங்கங்க. வேணான்ற குழந்தை எதுவுமே இருக்காது, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. போதுமா? இன்னும் கொஞ்சம் போட்டுருவோம். யாருக்கும் நீங்க சொல்லாத வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்கங்க. வீட்டுக்கு யாராவது புதுசா கெஸ்ட் வந்தாங்கன்னா இது என்ன டிஃபன், இது என்ன ஐட்டம் அப்படி கண்டுபிடிங்க. என்னென்ன போட்டு செஞ்சோன்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்களேன். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் அது சொன்னோம்னா. ஏன்னா எங்க வீட்டுல இந்த மாதிரி போன வாரம் நாங்க செஞ்சு கொடுத்தோம். வந்த கெஸ்ட் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா சொன்னாங்க. பரவாயில்ல, இது புது விதமான ஐடியாவும் இருக்கு, சட்டுன்னு ஆயிடுது, ஊற வைக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லைங்க. நம்ம பிணைஞ்சோம்னா கரெக்டான பதம் காமிச்சோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்தா டப்பு டப்பு டப்புன்னு கிள்ளி போட்டுடலாங்க. இதுக்கு ஷேப் கூட அவசியம் கிடையாது, உங்க இஷ்டம் தான், எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் சேவட்டுங்க.
நம்ம போடுற அந்த புதினாவும் கொத்தமல்லியும் தாங்க இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வீட்டில் மீந்து போன சாதத்தை வச்சு கோதுமை மாவு போட்டு பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால உங்களுக்கு இப்போ கோதுமை பகோடா செஞ்சு காமிச்சிட்டேங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் மேன்மையான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. நீங்கள் வாழ்த்துங்க, நீங்கள் வாழ்த்த தான் நாங்கள் வளருவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் இளமதி. அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.